ஹாய் விவோஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிச்சன் ஆர்கனைசேஷன் டூரில் நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய கிச்சனை டீப் க்ளீன் பண்ணுறது தான். இந்த வீடு கட்டும் போது எல்லாரும் சொன்னாங்க, வீட்டை கட்டிட்டீங்க எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு தான். நான் அடிக்கடி சொல்கிறது தான், விளாக்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம என்னைக்காவது சேர்த்து வச்சு பண்ணும் போது தான் வீட்டோட வேலைகள் பெருசாக தெரியும். டெய்லிக்குமே ஒரு பார்ட்டை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய வேலை சும்மா தெரியாதுன்னு நினைப்பேன். அப்படி இன்றைக்கி நான் சூஸ் பண்ணி இறங்கின ஏரியா பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சன் தான். கிச்சனை டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அது ஒரு 4 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு டீப் க்ளீன் பண்ணி. ஸோ ஒவ்வொரு மந்த்துக்குமே நமக்கு தோணும், இது இந்த இடத்துல தான் நல்லாயிருக்கும், இதை மாற்றி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். என்னோடய கிச்சன் ஓரளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை நாளைக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். இதுலேருந்து உங்களுக்கு ஐடியா கிடைச்சிச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கிச்சனில் இருக்க குட்டி குட்டி கேபினெட்டுக்கெலாம் வந்து ஒரு ஷீட் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே அது சரியான மெஷர்மெண்ட் போடாமல் அது அங்கங்கே தூக்கிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதெல்லாம் எடுத்துட்டு இன்னொரு ஷீட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு முதல்ல எல்லாத்தையும் தொடச்சிட்டு இந்த கட்லரி யூனிட்லாம் முதல்ல கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து ஏற்கனவே வச்சுருக்க அந்த ஷீட் ப்ளஸ் இப்போ வாங்கியிருக்க புது ஷீட் எல்லாத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் நிறைய வேலை இருக்கும். பழைய வீட்டுக்கும் புது வீட்டுக்கும் நான் என்ன மாற்றிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய வீட்டில் நிறைய பாத்திரங்கள், அதாவது தேவையே இல்லாத பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. இங்கே வரும்போது எது நமக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோம், மீதி எல்லாத்தையும் ஸ்டோர் ரூமில் எடுத்து வச்சாச்சு. ஸ்டோர் ரூம் ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்க பரன்லாம் நான் இன்னொரு விளாகில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மினிமலாக நம்ம கிச்சனில் எது தேவை, சமைக்கிறதுக்கு எது தேவை அதை மட்டும் வச்சுக்கிறது. ஸோ நாளைக்கு நான் ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கும் இதுலேருந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கலாம். கீழே இருக்க வெசல்ஸ் கேபினெட் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா வால் யூனிட் வந்து ஏற்கனவே க்ளீனாக தான் இருக்குது, அது ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஈஸியாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த 2 வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். பாய்.